விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அவர் கேட்கணும். நடிகர்கள் பின் ஏமாந்து செல்வதற்கு மக்கள் தயாராக கிடையாது. யாரோ எழுதி கொடுத்ததை அவர் கூட எழுதல. 2 படம் நடத்தி கொண்டிருக்கிறார். படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நீட்டு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நீட்டு வேணான்ற மசோதாவுக்கு ஆதரவு தரேன். ஒன்றிய அரசு குறிப்பிட்டு நீட் மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்க. நடிகர் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கிற மாதிரி திரு விஜய் அவர்களை சந்தித்து எதற்காக நீட் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அதற்கு முன்பாக நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அவர் கேட்கணும். கரெக்டா அதை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த நீட்டோட தேவை என்ன, எதுக்காக இவர்கள் எதிர்க்கிறார், 3 காரணங்கள். இந்த விஜய் அவர்கள் 3 காரணங்கள் அதுக்காக கூற வேண்டும். இதெல்லாம் நீங்க செய்தியாளர்கள் எங்களை கேள்வி கேட்பது போல் நடிகர் விஜய் அவர்களை கேள்வி கேட்டீங்கன்னா மக்கள் அதை வைத்து புரிந்து கொள்வார்கள். நடிகர்கள் பின் ஏமாந்து செல்வதற்கு மக்கள் தயாராக கிடையாது. நடிகர்களை திரையில் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்துக்கு தலைமை பண்போடு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தேவை. அத்தகைய தலைவர்கள் என்று பாஜகவில் இருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக ஒரு நல்லாட்சி, ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட இருக்கிறது. அது நல்ல தலைமை, தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைமையை கொடுக்க போது நல்லாட்சி அமைய போகிறது. ஆகவே திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அவருக்கு முன்பாக வந்த ஒரு நடிகர் திரு உதயநிதி அவர்கள் கூடியது போல் இப்ப வரக்கூடிய இந்த நடிகர் விஜய் அவர்கள் நீட் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆராய்ந்து உண்மைத்தன்மை புரிந்து நீட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, நீட்டோட முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர் ஒரு பண்போடு பேச வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கல்வி மாநிலத்தில் பண்ணாங்க, மாநில கொள்கை கொண்டு வந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணக்கூடாது. விஜய்க்கு ஒரே பதில் தான், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். யாரோ எழுதி கொடுத்ததை அவர் கூட எழுதல. அறிக்கையில கையெழுத்த கூட கம்ப்யூட்டரைஸ்ட் கையெழுத்து போடுவது அந்த காலத்துல இருக்காரு. ஸோ அவர் இன்னும் பாலிடிக்ஸ் இன்னும் வரல. 2 படம் நடத்தி கொண்டிருக்கிறார். படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். படம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் அவர் மக்களை சந்திக்கும் போது, செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்விகளுக்கு அவர் தான் பதில் சொல்லுவார். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, எதுக்காக வேணான்னு சொல்றாரு என்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றார் நன்றாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.